ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைனோ. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சாம்பார் ரசத்தோடையும் சரி, இல்லை வெரைட்டி ரைஸ் கூடயும் சரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இது. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதோட இதுக்கு ஏற்ற காரத்துக்கு தனி மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய். சரி, அந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் ஒன்று சுடு பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. இதுல ஒரு 50 ml அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரியட்டும். அதோட சேர்ந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், ரெண்டும் நல்லா பொரியட்டும். இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம நறுக்கி வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கலரும் சரி, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன காரம் அதிகமாக வேணா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளி மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு சைட் டிஷ்ங்க இது. சாம்பார் ரசம் தயிர் சாதத்தோடையும் சரி, நம்ம வெரைட்டி ரைஸோட சேர்த்து சாப்பிடும் போது சரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாகவும் சரி நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் இது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைனோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட ரொம்ப ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களோட மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.